கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நமக்கு தந்தையர் தினமாக இருக்கின்றது. நம்முடைய தந்தையர்களை நாம் நினைவு கூறும்படியாக, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளை இந்த உலகத்தில் நாம் தந்தையர் தினம் என்று சொல்லிக்கொண்டு நாம் கொண்டாடுகின்றோம். சபையிலும் கூட. ஏனென்றால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் கொடுத்திருக்கின்ற 10 கற்பனைகள் ஒரு கற்பனை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிப்பீர்களே என்றால் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இதை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இதுதான் தேவன் கொடுத்த கட்டளைகளில் முதலாவது வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை என்று சொல்லிக்கொண்டு. ஏனென்றால் அந்த கட்டளை எப்படி இருக்குமே என்றால், உன்னுடைய தேசத்தில் உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிக்கொண்டு, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டுமே என்றால் நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் செய்ய வேண்டும். எனவே பெற்றோர்கள் இருக்கின்றவர்களுக்கு இது அறிவுரையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பெற்றோர்களாக இருக்கின்ற நமக்கு ஒரு கடமையும் இருக்கின்றது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாமல் கர்த்தருடைய சிக்ஷையில் நீங்கள் வளர்த்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் வேதத்தில் வாசிக்கின்றேன். எனவே பெற்றோராக, குறிப்பாக தந்தையர்களாக இருக்கின்ற நமக்கு இன்னும் ஒரு அடிஷனல் பொறுப்பு என்னவென்றால், அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்றது. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை நான் நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, தேவன் அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய செய்தி அந்த தந்தையர் தினத்தில் கிடையாது. ஏனென்றால் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கருப்பொருளின் கீழ்தான் நாம் பேசிக்கொண்டு நாம் வந்து கொண்டு இருக்கின்றோம். அவனமாக இந்த வருடத்தினுடைய கருப்பொருளானது சீஷத்துவம். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அந்த கருப்பொருளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த ஒரு வருடம் நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு என்ன கடமைகள் இருக்கின்றன? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்றது. அப்படி நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சபையில் அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான், அதனுடைய அடிப்படையில் தான் நாம் பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த சீஷத்துவத்திற்கு வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு என்பதுதான் இந்த ஜூன் மாதத்தினுடைய கருப்பொருள். அதாவது எ லைஃப் லாங் கமிட்மெண்ட் டு டிசைபிள்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சீஷத்துவம் என்று சொல்லக்கூடியதானது ஒரு நாள் நிகழ்ச்சி கிடையாது. இது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. நாம் என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கங்களாக நாம் மாறுகின்றோமோ, அந்த நாளிலிருந்து தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது தான் இந்த கடமை. எனவே இது நம்முடைய வாழ்நாளுடைய ஒரு ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். அதனுடைய அடிப்படையில் நாம் 4 செய்திகளை இதுவரைக்கும் நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த 4 செய்திகளில் முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது செய்தியில் என்ன கேட்டோமே என்றால், நாம் தேவனோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவானது நாம் அவருக்கு செய்கின்ற கிரியைகளை விட மேலானதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லிக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கென்று நாம் பல காரியங்களை நாம் செய்கின்றோம். அந்த காரியங்களை விட மிகவும் முக்கியமானது என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கின்ற உறவு. எனவே நான் அந்த செய்தியை நான் பேசுகின்ற பொழுது உங்களிடத்தில் சொன்னேன், மார்த்தா மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நாம் தேவனுக்கு என்ற கடமைகளை நாம் செய்ய வேண்டும். நமக்கு இருக்கின்ற வேலையும் நாம் தேவனுக்கு என்று செய்கின்ற ஒரு கடமை தான். குடும்பத்தை பாதுகாக்கின்றது நாம் அப்படி தேவனை மகிமைப்படுத்துகின்ற வழியில் நாம் செய்கின்றது தான். ஆனால் எது இருந்தாலும் அதற்கு மேலாக எது இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கின்றதான ஐக்கியம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து, அப்படி என்றால் அவருடைய வேதத்தை நாம் தியானித்து நாம் ஜெபித்து நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று. மார்த்தாளை பார்த்து அவர் சொல்கின்ற பொழுது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் என்ன செய்கின்றாளே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை அவள் கேட்கின்றாள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அது காலையில் இருக்கலாம், மாலையில் இருக்கலாம்,
நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மூலமாக, வேதத்தை வாசிக்கின்றதன் மூலமாக, நாம் தியானிக்கின்றதன் மூலமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது செய்தியில் நாம் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவது செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. அதில் என்ன கேட்டோமே என்றால் லைஃப் லாங் கமிட்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். இந்த சீஷத்துவம் ஒரு வாழ்நாள் நம்முடைய அர்ப்பணிப்பு என்று லூக்கா 10ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த செய்தியை நாம் கேட்டோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தலையான அன்பு, சுப்ரீம் லவ் என்று சொல்லுவோம், அந்த தலையான அன்பு யார் மேல் தான் இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட உலகத்தில் எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அன்பானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது நாம் அதற்கென்று சொல்லிக்கொண்டு ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியாது. நமக்கு சில வேளைகளில் சில காரியங்களை நாம் இதற்கு முன்பாக நாம் செய்திருப்போம். அவைகளை செய்வதற்கு நம்முடைய சரீரமானது தூண்டும். ஆனால் அவைகளை செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. எனவே நாம் ஒரு கிரயத்தை நாம் இதற்காக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையானது, இந்த சீஷத்துவம் என்று சொல்லக்கூடியதானது நாம் யோசித்து நிதானித்து எடுக்கின்ற ஒரு முடிவு. ஏனோ தானோ என்று எடுக்கின்ற முடிவு கிடையாது. யோசித்து எடுக்கின்ற முடிவு. வாழ்நாள் ஆளும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அந்த செய்தியில் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே திசையில் நீண்டகால கீழ்ப்படிதல், த லாங் ஒபீடியன்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையானது, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு குறுகின ஓட்டம் கிடையாது, ஒரு நீண்ட ஓட்டம். அந்த நீண்ட ஓட்டத்தில் எப்படி இந்த லாங் டிஸ்டன்ஸ் அல்லது யார் ஓடினாலும், ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாலும் அவர்கள் எப்படி ஓடுவார்கள் என்றால் குறிக்கோளை பார்த்து கொண்டு, தங்களிடத்தில் ஆடைகள் எல்லாம் பார்க்கின்ற போது அதிகமாக இருக்காது, குறைந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு மீது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எவைகளுக்கும் காது கொடுத்து கேட்காமல் அந்த ஒரே குறிக்கோளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஓடுவார்கள். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் யாரென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையானது பாவத்தை எல்லாம் நாம் விட்டுவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியில் நாம் கேட்டோம். நான்காவதாக இன்றைக்கு காலையில் கமிட்மெண்ட் டு ஃபெலோஷிப், ஐக்கியத்திற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஐக்கியம் என்றால் சபையில். ஏன் ஐக்கியம் கொள்ளுகின்றோமே என்றால் நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கங்களாக இருக்கின்றோம். சபை என்று வருகின்ற பொழுது சபையில் ஏன் ஐக்கியம் இருக்கின்றது என்றால் ஒரு சரீரத்தினுடைய பல பாகங்களுக்கு ஐக்கியங்கள் இருக்கின்றன. அதே போல்தான் சரீரமாகிய சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கின்றார். நாம் அந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நாம் ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது அவரிடத்தில் ஐக்கியம் இருக்கின்றதோ, அதே போல் இந்த தேவனுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சபையில் வருகின்ற நாம் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பு என்னவென்றால் நாம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற ஆவிக்குரிய வரத்தை வைத்துக்கொண்டு அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்காக உபயோகிக்காமல் நாம் அதை பிறருக்காக உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காலையில் நாம் செய்தி கேட்டோம். அதில் 4 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மாலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கேரக்டர் ஓவர் கரிஸ்மா என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் ஈர்ப்பை விட குணநலன் என்று சொல்லிக்கொண்டு நாம் கவர்ச்சியை விட குணம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம சொல்லலாம். என்ன பொருள் என்றால், குணம் என்று வருகின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய கேரக்டர் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய மோரல் கேரக்டர், அப்படி என்றால் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நாம் எப்படி மற்றவர்களோடு நாம் பேசுகின்றோம், எந்த விதமான காரியங்களை நாம் செய்கின்றோம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நடத்தைகள் நமக்கு நன்றாக தெரியும். இது எதைவிட முக்கியம் என்றால், எதைவிட மேலாக இருக்க வேண்டுமே என்றால் கரிஸ்மா, அதாவது ஈர்ப்பு குணத்தை விட அல்லது கவர்ச்சியை விட இது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அதனுடைய பொருள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பாருங்கள். ஏனென்றால் பாருங்கள், நம்ம சில நேரங்களில் நாம் வெளியரங்கமான காரியங்களை பார்த்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை அங்கேதான் உண்மை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைக்கக்கூடும். இப்போ கவர்ச்சி என்று வருகின்ற பொழுது அல்லது நாம் கரிஸ்மா என்று வருகின்ற பொழுது சில வேளைகளில் சில நபர்கள் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் தங்களுடைய பேச்சின் மூலமாக அவர்கள் மற்றவர்களை ஈர்ப்பார்கள். அந்த பேச்சு கேட்பதற்கு அவ்வளவு நன்றாக இருக்கும்.
அந்த பேச்சை நாம் கேட்கின்ற பொழுது அவர்கள் உபயோகிக்கின்ற வார்த்தைகள், அவர்கள் அந்த எப்படி அதை பேசுகின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது நாம் அப்படியே 1 மணி நேரம் அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்க முடியும். அதன் மூலமாக நாம் என்ன செய்வோம் என்றால் ஈர்க்கப்படுவோம். ஈர்க்கப்படுகின்ற பொழுது நம்மிடத்தில் எப்பவுமே ஒன்று இருக்கும், இந்த மனுஷன் இவ்வளவு நன்றாக பேசுகின்றானே, எனவே அந்த மனுஷனிடத்தில் ஒரு நல்ல காரியம் சொல்வது உண்மையாக தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால் நினைப்போம். அது பேச்சு மாத்திரம் கிடையாது, அது ஒருவேளை அவர்கள் பேசுகின்ற விதமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவர்களுடைய வெளியரங்கமான பார்வையாக இருக்கலாம். பார்ப்பதற்கு ஒருவேளை அவர்கள் நன்றாக இருப்பார்களே என்றால், அவர்கள் நன்றாக பேசுவார்களே என்றால், உண்மையில் இந்த மனுஷன் நன்றாக தான் இருக்கின்றான், அவன் சரியாக தான் சொல்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் ஈர்க்கப்பட்டு விடுவோம். இது பொதுவாக நடக்கின்றது. எனவே ஆனால் சபை என்று வருகின்ற பொழுது நம்ம எதுதான் ஈர்க்க வேண்டுமே என்றால் குணாதிசயம்தான் ஈர்க்க வேண்டுமே தவிர இந்த வெளியரங்கமான காரியங்கள் ஈர்க்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இது நமக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் நாம் மனுஷர்களாக இருக்கின்றபடியினால் பல நேரங்களில் நாம் இவ்வண்ணமாக வெளியரங்கமான காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் ஈர்க்கப்பட்டு விடுவோம். உதாரணத்துக்கு சொல்கின்றேன், நீங்களே சென்று உங்களுக்கே நன்றாக தெரியும், இன்றைக்கு சிங்கப்பூரில் எந்த சபைகளில் அதிகமான மக்கள் கூடுவார்களே என்றால் எது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்றதோ, எது கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றதோ அந்த மாதிரி இடங்களில் அதிகமான மக்கள் கூடுவது வழக்கம். அது பொதுவாக எல்லா இடத்திலுமே பார்க்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், எங்கே நாம் எதை பார்க்க வேண்டுமே என்றால் அங்கு இருக்கின்ற குணத்தை நாம் பார்க்க வேண்டும். சொல்கின்ற நபருடைய வெளியரங்கமான பாவனை கிடையாது, சொல்கின்ற நபருடைய பேச்சு திறமை கிடையாது, செயல் திறமை கிடையாது, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக பெரியதாக இருக்கின்றது. அதை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் விரும்புகிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். என்னோட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம், முதலாவது அவர் கொடுக்கின்ற நமக்கு எழுதப்பட்டிருக்கின்ற பிரசங்கம் ஒரு நீண்ட பிரசங்கம். 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை அங்கே இருக்கும். அதில் அவர் பல காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டு வருவார். இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் பல காரியங்களை அங்கு சொல்லிக்கொண்டு வருவார். சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது 7ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது அவர் 2 விதமான வழிகளை குறித்து அவர் காண்பிப்பார். ஒரு வழியை நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய வாசல் மிகவும் அது சுருங்கினதாக இருக்கின்ற நேரோவே என்று நாம் பார்க்கின்றோம். அதனுடைய வழியும் குறுகினதாக இருக்கின்றது. இன்னொன்று வாசலும் பெரிதாக இருக்கின்றது, வழியும் பெரிதாக இருக்கின்றது. அநேகமான மக்கள் இந்த பெரிய வாசல் வழியாக செல்வார்கள், ஒரு சிலர் தான் குறுகின வாசல் வழியாக செல்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு, எனவே குறுகின வாசல் பெரிய வாசல் அதை குறித்து நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை, ஏனென்றால் அது நேரமாகிவிடும். ஆனால் எதை காண்பிக்கின்றது என்றால் உண்மை எங்கே இருக்கின்றது என்றால் இந்த குறுகின இடத்தில் தான் இருக்கின்றது. அதுதான் ஜீவனுக்கு எடுத்து செல்கின்றதை தவிர எப்படியும் இருக்கலாம் என்று சொல்லக்கூடியதானது ஜீவனுக்கு எடுத்து செல்லாது என்று சொல்லிவிட்டு இதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? அங்கே தான் கேள்வி இருக்கின்றது. எல்லாம் சொல்லிவிட்டார், இதை எப்படி தான் கண்டுகொள்ள முடியுமே என்றால் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பற்றிக்கிற ஓநாய்கள். போதும் பாருங்கள், நீங்கள் வெளியரங்கமாக பார்க்கின்ற பொழுது ஆட்டுக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் இருக்குமே என்றால் இருக்காது. ஆனால் உள்ளம் எப்படி இருக்கின்றது என்றால் அந்த உள்ளமானது அங்கேதான் வித்தியாசமே இருக்கின்றது. ஆட்டினுடைய உள்ளம் எப்படி இருக்கும், ஓநாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். எனவே வெளியரங்கமாக நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் உள்ளரங்கமாக பார்க்க வேண்டும். அங்கே பிரச்சனை என்னவென்றால், அப்படி என்றால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கின்றது? நம்ம வெளியே தான் பார்க்க முடியும், இல்லை நாமெல்லாம் மனுஷர்கள், நமக்கு இதயத்தை பார்க்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியுமே என்றால் அடுத்த வசனம் 16வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிப்பீர்களோ, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. போதும் பாருங்கள், இப்படியே நீங்கள் வாசித்து வருவீர்களே என்றால் வெளியரங்கமாக கண்டுபிடிக்க முடியாது.
நீங்கள் எப்படி தான் கண்டுபிடிக்க முடியுமே என்றால் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மரத்தை நாம் எப்படி தான் நல்ல மரம் அல்லது மோசமான மரம் என்று கண்டுபிடிப்போமே என்றால் அதனுடைய கனியை வைத்துக்கொண்டு, அது வெளியரங்கமாக கனி கொடுக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான மரமா அல்லது பொய்யான மரமா என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல்தான் நாம் பார்க்கின்ற பொழுது, மனுஷனை நாம் பார்க்கின்ற பொழுது வெளியரங்கமான காரியங்கள் மூலமாக நம்மால் கண்டுகொள்ள முடியாத அவருடைய பேச்சின் மூலமாகவோ அவருடைய செயல்பாடுகளின் மூலமாகவோ அவர்களுடைய பார்வையின் மூலமாகவோ கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான், அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தான் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே 21 23 வரை ஒரு விஷயத்தை அவர் அங்கே சொல்லுவார். என்ன நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நன்றாக தெரியும். எனவே நான் இதை குறித்து அதிகமாக நான் பேச, அந்த பகுதியை நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்களே வாசித்து பாருங்கள், நமக்கு தெரிந்த பகுதி. எனவே நாம் பார்க்கின்ற பொழுது எது முக்கியம் என்றால் உள்ளரங்கமான வாழ்க்கை, நம்முடைய இருதயம் தேவனோடு எப்படி இருக்கின்றது, அது எப்படி வெளியே தெரியுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தெரியும். ஒரு நபரை நீங்கள் கவனமாக பார்ப்பீர்களே என்றால் ஒரு சில மணி நேரம் நமக்கு முன்பாக நல்லவனாக நடிப்பது என்பது எளிது. ஆனால் முழுமையான வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை தான் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கே சொல்கின்றார். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டிவிட்டு நான் செய்திக்குள்ளாக, நான் அந்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 1 சாமுவேலை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கு நம்மால் பார்க்க முடியும், சவுலுக்கு பின்பாக சவுல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவர் செய்யவில்லை. 1 சாமுவேல் 6 என்று நினைக்கின்றேன். சவுல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவர் செய்யவில்லை. எனவே தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் சவுலுக்கு பதிலாக இன்னொரு நபரை இஸ்ரவேலினுடைய ராஜாவாக அவர் தேடுகின்றார். அவர் யாரை நியமிக்கின்றாரே என்றால் தாவீதை அவர் நியமிக்கின்றார். இப்பொழுது அவர் சாமுவேலிடத்தில் சொல்லுவார், நீ சென்று என்ன செய்ய வேண்டுமே என்றால் நான் உனக்கு காண்பிக்கின்ற ஈசாயினுடைய குமாரரில் நான் உனக்கு காண்பிக்கின்ற மனுஷனை நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அவர் போவார். போய் அங்கே விட்டு ஈசாயினுடைய குமாரர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வருவார்கள். பார்க்கின்ற பொழுது அவர் முதலாவது ஒவ்வொருவராக வர சொல்லுவார். ஒருவேளை இவர்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் என்ன பார்க்கின்றாரே என்றால் வெளியரங்கமாக தான் பார்க்கின்றார். இருதயத்தை பார்க்க முடியுமா என்றால் அவரால் இருதயத்தை பார்க்க முடியாது. இனி அவர் வெளியரங்கமாக பார்க்கின்றார், முடியவில்லை. கடைசியில் தேவனிடத்தில் சொல்லுவார், மனுஷன் பார்க்கிற வண்ணமாக நான் பார்ப்பது கிடையாது. மனுஷன் எதை பார்க்கின்றானே என்றால் வெளியரங்கத்தை பார்க்கின்றான், நான் இருதயத்தை பார்க்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே நாம் மனுஷர்களாக இருக்கின்ற நாம் வெளியரங்கமான தோற்றத்தை வைத்துக்கொண்டு நாம் இடை போடுகின்றோம். ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. நாம் அவருடைய உள்ளரங்கமான வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நமக்கு சரியாக காண்பிக்கும். அது எப்படி தான் தெரியுமே என்றால் நம்முடைய கனிகளின் மூலமாக தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற வறுமையானவர்களே, அதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தலைப்பினுடைய பொருளாக இருக்கின்றது. கேரக்டர் ஓவர் கரிஸ்மா என்று வருகின்ற பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் தான் எப்படி இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வெளியரங்கமான தோற்றத்தை விட முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு எது மிகவும் முக்கியம் என்றால் நம்முடைய வெளியரங்கமான தோற்றங்கள், நம்முடைய பேச்சுகள், நாம் எப்படி அழகாக பேசுகின்றோம் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். அதை தான் யார் பார்க்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய இருதயத்தை அறிந்தவராக இருக்கின்றார். எனவே வெளியரங்கமான செயல்பாடுகள் மூலமாக, வெளியரங்கமான காரியங்கள் மூலமாக நம்மால் எதையும் செய்ய முடியும். ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கின்றாரே என்றால் நம்முடைய உள்ளான மன மாற்றத்தை, மாறுபட்ட இருதயத்தை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் பார்க்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு இந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள் 12 முதல் 16 வசனங்களில் இருந்துதான் இன்றைக்குடைய செய்தி இருக்கின்றது. இந்த 1 தீமோத்தேயுவை நான் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இதை எழுதியிருப்பார், இந்த நிருபத்தை. அதற்கு என்ன காரணம் என்றால் தீமோத்தேயு எபேசு திருச்சபையினுடைய போதகராக இருக்கின்றார், அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை காண்பதற்கு, அவர் பார்ப்பதற்கு அவர் ஆசைப்படுகின்றார். சீக்கிரம் வரலாம் என்று நினைக்கின்றார். ஆனால் ஒருவேளை வர முடியவில்லை என்றால் இந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், இந்த திருச்சபையை நீ எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த நிருபத்தை என்ன செய்திருப்பார் என்றால் எழுதியிருப்பார். 2 காரியங்களை குறித்து அவர் மிகவும் முக்கியமாக அங்கே சொல்லியிருப்பார். ஒன்று என்னவென்றால், நீ எந்த காரணத்தை கொண்டும் சுவிசேஷத்தை மாற்றவே கூடாது. நீங்கள் 1 தீமோத்தேயுவை வாசிப்பீர்களே என்றால் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அதான் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வருவார்கள், இந்த சுவிசேஷத்தை புரட்டுவதற்கு மக்கள் வருவார்கள், கேட்பவர்களுக்கு இனிதாக இருக்கும் வண்ணமாக இதை சொல்லிக் கொடுப்பதற்கு மக்கள் வருவார்கள்.
ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது என்றால், எந்த காரணத்தை குறித்தும் இந்த சுவிசேஷத்தை நீ என்ன செய்யக்கூடாது, நீ மாற்றக்கூடாது என்று சொல்லியிருப்பார். இரண்டாவதாக, நீ திருச்சபையில் இருக்கின்றாய், அந்த திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும்? அப்படி என்றால் இப்பொழுது நம்முடைய சபை, இந்த நியூ லைஃப் பிபி சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த திருச்சபைக்கு என்ன செய்திருப்பாரே என்றால் சில அறிவுரைகளை அவர் கொடுத்திருப்பார். திருச்சபையானது இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். அது நம்ம நிறைய நேரங்களில் நாம் பேசி இருக்கின்றோம். இந்த திருச்சபை எப்படிதான் வழிநடத்தப்பட வேண்டுமே என்றால் வேதத்தினுடைய அடிப்படையில் தான் வழிநடத்தப்பட வேண்டும். எனவே திருச்சபையில் ஜெபிக்கின்ற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், யார் ஜெபிக்க வேண்டும், திருச்சபையுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வருவார். இந்த திருச்சபையுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்ன செய்வாரே என்றால் சில அறிவுரைகளை அவர் சொல்லியிருப்பார். திருச்சபையில் நீ என்ன போதிக்க வேண்டும், சுவிசேஷத்தை எந்த விதத்திலும் எந்த காரணத்தை கொண்டு நீ மாற்றக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு அறிவுரை கொடுத்து கொண்டு வருவார். 4ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது கூட நீ கவனமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் கள்ள போதனைகள் எளிதாக திருச்சபைக்குள்ளாக வந்துவிடும். பாருங்கள், இன்றைக்கு ஏதோ கள்ள போதனைகள் வருகிறது என்பது கிடையவே கிடையாது. அப்போஸ்தலர்கள் இருக்கின்ற பொழுதிலே திருச்சபைக்குள்ளாக என்ன வந்து விடுகிறது என்றால் கள்ள போதனைகள் வந்து விடுகின்றன. நமக்கு நன்றாக தெரியும், எந்த இடத்தில் ஒரு நல்ல போதனை இருக்கின்றதோ அந்த இடத்துல என்ன வரும், கள்ள போதனை வரும். எங்கே இங்கே சிங்கப்பூரில் வந்து $20 நோட்டு இருக்குமா என்றால் இருக்காது. ஏன் இருக்காது என்றால் $20 உண்மையான நோட்டு கிடையாது, எனவே இருக்காது. இருந்தால் $10 இருந்தால் இருக்கக்கூடும். எனவே எங்கே தான் கள்ள போதனை வருமே என்றால் நல்ல போதனை இருக்கின்ற இடத்தில். எனவே நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து அவர் வந்து தீமோத்தேயுக்கு ஒரு சில அறிவுரைகளை கொடுப்பார். அதுதான் நாம் இந்த 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கின்ற போது. எனவே திருச்சபையில் இது நமக்கும் பொருந்தும். ஏதோ தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, அந்த சபையில் அவர் இருந்தபடியினால் அவருக்கு என்பது கிடையாது, முக்கியம் அவர்களுக்கு, சபையுடைய தலைவர்களுக்கு. ஆனால் நாம் இது நாம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். எனவே முதலாவதாக இந்த 12வது வசனத்திலிருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது பாயிண்ட். அதாவது வந்து அவர் பர்சனல் கேரக்டர் ஷுட் பி எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணத்துவமாக இருக்க வேண்டும். இது நாம் ஒவ்வொருவருக்கும் புரியும். இப்பொழுது நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்ததே, இதுவரைக்கும் நான் இப்படி இருந்தேனே, எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்படி என்னுடைய வாழ்க்கையானது ஒரு உதாரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, இது ஒரு நல்ல கேள்வி நம்மிடத்தில் வருகின்றது. ஆனால் நம்முடைய இருதயத்தை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் மாற்றி இருக்கின்றார். நம்முடைய இருதயம் மாற்றப்படவில்லை என்றால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கல்லான இருதயத்தை அவர் மாற்றி நமக்கு நவமான இருதயத்தை கொடுத்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்முடைய இருதயத்தை மாற்றி, இதற்கு முன்பாக நியாயப்பிரமாணத்துக்கு நம்மளால் கீழ்ப்படிய முடியாது, ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியுமே என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியும். முன்னாடி நாம் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். நாம் எதை சரியாக செய்கின்றோம், எதை சரியாக செய்யவில்லை என்று நம்மை உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். எனவே இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு அவருக்கு பிரியமாக நம்மால் செய்ய முடியுமே என்றால், மற்ற மக்களுக்கு உதாரணமாக வாழ முடியுமே என்றால் நிச்சயமாக வாழ முடியும். இல்லை என்றால் நம்முடைய சொந்த பலத்தினால் நம்மால் செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. அதை தேவனே என்ன செய்திருக்கின்றாரே எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய பழைய இருதயத்தை மாற்றியிருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு இருதயத்தை கொடுத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவைகள் நமக்கு கொடுத்திருக்கின்றபடியினால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ முடியும். எனவே நாம் யாரும் நினைத்து விட வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்ததே, நான் இப்பொழுதுதானே வந்திருக்கின்றேன், மாற முடியுமா என்று சொல்லிக்கொண்டு நிச்சயமாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். அவர் மாற்றி இருக்கின்றார், எனவே நமக்கு செய்ய முடியும். எனவே தான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கு ஒரு சில காரியங்களை அவர் இங்கே சொல்லுகின்ற 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கின்றேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பாருங்கள், அவர் சொல்கின்றார், முதலாவது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமே என்றால் மற்ற மக்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவருடைய குடும்பத்தினுடைய ஐக்கிய நபர்களாக நம்மை மாற்றி இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை இணைத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை, நம் வேலை இடத்தில் இருந்தாலும் சரி, நாம் தங்கியிருக்கிற இடத்தில் இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால்
ஒரு மாறுதலான வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இங்கே என்ன செய்கின்றாரே என்றால் சொல்கின்றார். அப்படி என்றால் கேள்வி, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டுமே என்றால் என்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நாம் பழைய வாழ்க்கையிலிருந்து மாறி நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், புதிய மனுஷர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் ஒரு சில காரியங்களை இங்கே சொல்கின்றார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, முதலாவதாக நீ வார்த்தையிலும் உன்னுடைய வார்த்தையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் ஒரு சில அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை நாம் பார்க்கின்ற பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம், நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் உங்களுக்கு. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியினால் பொய்களை கடைந்து. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன சொல்லக்கூடாது என்றால் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் கூட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றபடியினால் நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் பொய் சொல்லாதவர்களாக உண்மையை சொல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன், பொய்யை கலந்து அவனவன் பிறனுடனே மெய் பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சில நேரங்களில் நியாயமான கோபம் நமக்கு வந்துவிடும். ஆனால் அப்படி நியாயமான கோபம் வந்தாலும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் கோபப்படக்கூடாது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்படி என்றால் ஒருவேளை நான் கோபப்பட்டு நான் ஒருவேளை ஒருவரோடு பேசி விடுவேனே என்றால் இன்றைக்கு நடக்குமே என்றால் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையானது கோபப்படாத வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையானது பொய் பேசாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய செயல்பாடுகள் அப்படியாக இருக்க வேண்டும் வார்த்தை என்று வருகின்ற பொழுது. அது மாத்திரமல்ல, 29வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருதிக்கு ஏத்துவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எனவே நீங்கள் வேதத்தில் பல இடத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி பேச வேண்டும், நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர் அழகாக நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார். பாருங்கள், நாம் கூட தமிழில் கூட நமக்கு ஒரு திருக்குறள் உண்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லிக்கொண்டு. எனவே நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய வார்த்தை மற்றவர்களை கடினப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது, கோபம் கொள்கிறதாக இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தையின் மூலமாக பொய் பேசி யாருக்கும் ஒரு தீங்கு வருகிற வண்ணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன வாசிப்பீர்களே என்றால் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துடைய 8-9 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால் அங்கேயும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் இதை நம்மால் பார்க்க முடியும். வாசிக்கின்றேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துடைய 8-9 வசனங்கள். 8வது வசனம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். 9வது வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை களைந்து போட்டு என்று சொல்லிக்கொண்டு. எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய பேச்சினால் பிறருக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, பிறருக்கு எந்த மனக்கசப்பும் வரக்கூடாது. அப்படியாக இருக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும். ஆனால் நாம் எப்பொழுதும் அப்படி செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் உலகத்தில் இருக்கின்றோம், நம்மிடத்தில் எஞ்சிய பாவம் இருக்கின்றது. எஞ்சிய பாவம் இருக்கின்றபடியினால் நாம் சில நேரங்களில் நம்மை அறியாமல் நம்மை மீறி நாம் நம்முடைய வார்த்தையின் மூலமாக பிறருக்கு தாக்கத்தை நாம் கொடுக்க முடியும். அப்படி நாம் கொடுக்கின்ற பொழுது அன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும், அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அவர் அங்கே சொல்கின்ற பொழுது முதலாவது குணாதிசயத்தில் என்ன சொல்வாரே என்றால், உங்களுடைய வார்த்தையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய வார்த்தையானது பிறருக்கு இன்பத்தை கொடுக்கின்றதாக, பிறருக்கு நன்மை செய்கின்றதாக, அவர்களுக்கு எந்த கேடும் செய்யாததாக நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற முதலாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் நீ வார்த்தையிலும் நடக்கையிலும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நடக்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். பாருங்கள், சில நேரங்களில் பல நேரங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பேசுவது நன்றாக இருக்கும், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமே என்றால் இந்த பேச்சிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது.
நம்முடைய வாழ்க்கை அதற்கு மாறாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. ஏனென்றால் இது எப்பொழுதும் நிலைநிற்குமா என்றால் நிலைநிற்காது. ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய பேச்சின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு சில காரியங்களை சொல்லலாம். ஆனால் என்றைக்கும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை பிறரிடத்திலிருந்து மறைக்க முடியுமா என்றால் மறைக்க முடியாது. எப்பொழுதாவது என்ன செய்து விடுமே என்றால் அது தெரிந்து விடும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்க. எனவே நம்முடைய நடத்தையானது நம்முடைய பேச்சினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தையானது அவருடைய வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். இதை தான் நம்ம பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 23ஆம் அதிகாரத்தில் அவர் அங்கே இருக்கின்ற அன்றைக்கு மத தலைவர்களாக இருக்கின்ற பரிசேயரை அவர் மிகவும் அதிகமாக அங்கே திட்டியிருப்பார். அதிகமாக திட்டியிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் பிரசங்கிக்கிறது நன்றாக பிரசங்கிக்கின்றார்கள், நன்றாக சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அன்றைக்கு வேதத்தை அங்கிருந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட அங்கே இருக்கின்ற மக்களிடத்தில் என்ன சொல்வாரே என்றால், அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் சொல்கின்றபடி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதிருங்கள். ஏன் செய்கிறபடி செய்யாதிருங்கள் என்றால் அவர்கள் பேசுகிறதற்கும் அவர்கள் செய்கிறதற்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே தேவன் நம்மிடத்தில் எதை விரும்புகின்றாரே என்றால் நம்முடைய செயல்பாடானது எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய பேச்சினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டுமே என்றால் வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கின்றதாக இருக்க வேண்டும். எனவே 2 குணாதிசயங்களை நம்ம பார்த்திருக்கின்றோம். ஒன்று நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள். தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது அன்பிலும் 12வது வசனத்தில் 3வது குணாதிசயம் என்னவென்றால் அன்பு என்று சொல்லுவார். நீங்கள் ஆங்கிலத்தில் அதை வாசிப்பீர்கள் என்றால் சேரிட்டி என்று சொல்லிக் கொண்டு இருக்கும். இந்த அன்பு என்னவென்றால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இடையில் இருக்கின்ற அன்பு என்று வருகின்ற பொழுது நாம் அன்பு காட்டுகின்றேன், நேசிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அதிகமாக நம்ம சொல்லுவோம், அடிக்கடி நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அன்பானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் அந்த அன்பானது செயல்படுகின்றதாக இருக்க வேண்டும். அந்த அன்பு நமக்கு இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய செயலின் மூலமாக நம்மை காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கின்றோம். எனவே சேரிட்டி அல்லது அன்பு என்று வேதத்தில் வருகின்ற பொழுது அந்த அன்பானது நம்முடைய வாயின் மூலமாக சொல்லுகின்ற அன்பு கிடையாது. அந்த அன்பானது பிறர் மேல் நாம் வைக்கின்ற நேசத்தின் மூலமாக நாம் செய்கின்ற செயல்பாடாக இருக்க வேண்டும். பாருங்கள், உதாரணம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் உலகத்தில் அன்பு கூறுகின்றார். தேவன் உலகத்தில் அன்பு கூறுகின்றார் என்பதை எப்படி காண்பிக்கின்றார்? செயல்பாட்டின் மூலமாக காண்பிக்கின்றார். என்ன செயல்பாடு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நான் பார்க்கின்ற பொழுது தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி விளங்க பண்ணினாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதன் மூலமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் இருந்த அன்பை எப்படி விளங்க பண்ணினார்? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம்மேல் இருந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். எனவே அன்பானது நாம் கிறிஸ்தவர்கள் என்று வருகின்ற பொழுது நான் அன்பு செலுத்துகின்றேன் என்று நாம் எப்படி தான் சொல்ல முடியுமே என்றால் நாம் நம்முடைய கிரியைகள் மூலமாக மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது. வெறுமையாக நான் அன்பு செலுத்துகிறேன் என்று வாயால் நாம் சொல்லிவிட்டு போகவே என்றால் போக முடியாது. அது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் செயல்பாட்டின் மூலமாக இருக்க வேண்டும். எனவே அன்பு அல்லது சேரிட்டி என்ற ஆங்கிலத்தில் இங்கே வருகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார் என்றால் அன்பு இருக்க வேண்டுமே என்றால் அந்த அன்பானது நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் செயல்பாட்டின் மூலமாக காட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்லியிருப்பார். அடுத்து ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் அவிசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. ஆவி என்று நாம் வருகின்ற பொழுது நம்முடைய இன்னர்மேன், நம்முடைய உள்ளான மனுஷன். எனவே வெளியரங்கமான பேச்சாக இருக்கக்கூடாது, அது உள்ளிருந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்கின்ற பொழுது அவரை ஆராதிக்கின்றவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆவியிலும் விசுவாசத்திலும், விசுவாசம் என்று வருகின்ற பொழுது ஃபெய்த் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் கன்சிஸ்டண்டாக இருக்க வேண்டும். அதாவது நாம் எதை செய்கின்றோமோ அதை வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் இந்த விசுவாசத்திலும், விசுவாசம் என்றால் நம்ம தேவன் மேல் வைக்கின்ற விசுவாசம், நாம் அறிந்திருந்த விசுவாசத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், எனவே நம்முடைய விசுவாசமானது யார் மேல் இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் இருக்க வேண்டும். நாம் மனுஷர்களை நம்பலாமா என்றால் நம்பலாம், அவர்களை செய்யலாம். ஆனால் முழுமையான நம்பிக்கையும் யார் மேல் இருக்கக்கூடாது, தேவனை விட்டுவிட்டு மனுஷர் மேல்
இருக்க கூடாது. எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 8 வசனங்களை யாராவது எனக்காக வாசியுங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 8 வசனங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு சபிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் சொல்கின்றார். செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் மரத்தை போல. பாருங்கள், எனவே 2 மனுஷனுடைய வாழ்க்கையை அவர் காண்பிக்கின்றார். ஒன்று, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கின்றவன், தன்னுடைய புயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர். சில பேர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்கள் மேல் நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இன்னும் நான் பார்க்கின்ற பொழுது தேவன் மேல் நம்பிக்கை வைக்கின்றவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு, எனவே நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்றை சொல்லியிருப்பார். என்னவென்றால், விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக என்று சொல்லிக்கொண்டு, பியூரிட்டி என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆங்கிலத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமுள்ள பரிபூர்ணமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் நிறைய நேரத்தில் நாம் ஒரு கேள்வியை கேட்போம் இல்லையா? அதாவது, என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்று. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு இருக்கின்ற பெரிய சித்தம் என்னவென்றால் நம்முடைய பரிசுத்தம். நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது தான் தேவனுக்கு சித்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். உங்களுக்காக நான் ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரி கட்டுகிறவராக இருக்கின்றார். 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கின்றார். போதும் பாருங்கள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கின்றது. எனவே இங்கே நான் பார்க்கின்ற பொழுது இந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் கற்பிலும் என்று சொல்கின்ற பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவன் பரிசுத்தராக இருக்கின்றது போல நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் நாம் மாமிசத்தில் பல காரியங்களை நம்மால் செய்ய முடியும், அவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு. எனவே நான் முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், எனவே நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மற்றும் நம்முடைய அன்பு காட்டுகின்றது எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய கற்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். எனவே நமக்கு மிகவும் முக்கியம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க முடியுமே என்றால் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க முடியும். மற்ற மக்கள் நம்முடைய மாதிரியை பார்க்கும். எனவே திருச்சபைக்கு அவர் சொல்கின்ற பொழுது தீமோத்தேயுக்கு சொல்கின்றார், தீமோத்தேயுவே, இந்த காரியங்களை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது மற்ற மக்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார், நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால்
நாம் இந்த குணாதிசயங்களை உடையவர்களாய் மற்ற மக்களுக்கு முன்பாக ஒளி வீசுகின்றவர்களாய் உப்பை போல் அதே போல் வெளிச்சத்தை போல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி என்றால் நாம் ஒரு சீஷத்துவத்தில் நாம் தொடர்ந்து முன்னேற முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அவர் என்ன சொல்கின்றாரே என்றால், நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் உதவுவதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்றவர்களாக நாம் இருப்பது மாத்திரம் கிடையாது, மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் உதவுவதற்கு அது வசதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த 13 முதல் 15 வசனங்களில் அது இருக்கின்றது. நான் உங்களுக்கு அந்த வாசிக்கின்றேன் வசனத்தை முதலாவது, பின்பு நான் சுருக்கமாக நான் சொல்லிவிட என்ன நேரமாகி கொண்டிருக்கின்றது. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகிறாதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளிலே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்துரு. என்ன சொல்கின்றாரே என்றால், இந்த தீமோத்தேயுவை அந்த திருச்சபைக்கு மூப்பராக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் நியமித்திருக்கின்றார்கள். அதான் அப்போஸ்தலர்கள் உண்மையில் கை வைத்த பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படி மூப்பர்களை நியமிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பார்த்திருக்கலாம். நம்முடைய சபையிலும் கூட ஒரு மூப்பரை நாம் நியமித்தோம், நாம் என்ன செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. எனவே மூப்பர்களை நியமிக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கென்று சில குணாதிசயங்கள் இருந்தால்தான் அவர்களை என்ன செய்வார்கள் என்றால் மூப்பர்களாக நியமிப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், தீமோத்தேயுவை மூப்பராக நியமித்து அந்த சபையினுடைய பொறுப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அவருக்கென்று சொல்லிக்கொண்டு சில குணாதிசயங்கள் அவரிடத்தில் இருக்கின்றன. இப்பொழுது அவர் என்ன செய்கின்றாரே என்றால், நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆவிக்குரிய வரங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். நீ ஆவிக்குரிய வளங்களை எப்படித்தான் வளர்க்க முடியுமே என்றால், முதலாவதாக வாசிக்கிறதிலும். அப்படி என்றால் இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை நமக்கு சொந்த மொழியில் அவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் நாம் என்ன செய்திருக்கின்றோம்? வேதத்தை பெற்றிருக்கின்றோம். இதற்கு எத்தனையோ மக்கள், இந்த வேதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ மக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது, அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. எனவே இதை பெற்றிருக்கின்ற நாம் இந்த வேதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எல்லா இடங்களையும் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் எல்லா இடத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மெஜாரிட்டியான இடங்கள், அதிகமான இடங்களை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தாரே என்றால் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. அவர் எப்படி படைத்தார் எல்லாம் இருக்கின்றது. எனவே நம்மால் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே வேதம் வாசிக்கின்றது என்று சொல்லக்கூடியதானது மிகவும் முக்கியம். இப்போ தீமோத்தேயுவிடத்தில் சொல்கின்றார், தீமோத்தேயுவே, உனக்கு ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, பல வரங்கள் இருக்கின்றன. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அவைகளை நீ நிலைத்திருக்க வேண்டும், அதை நீ வளர்க்க வேண்டும். நீ உன்னுடைய ஆவிக்குரிய வளங்களை எப்படிதான் வளர்க்க முடியுமே என்றால், முதலாவது நீ இந்த வேதத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும். நீ வாசிப்பது மாத்திரம் கிடையாது, திருச்சபையில் என்ன செய்ய வேண்டும்? வருகின்ற மக்களுக்கு இதை நீ வாசிக்க வேண்டும். ஏன் நாம் திருச்சபையில் நம்முடைய வசனத்தை நாம் வாசிக்கின்றோம்? நாம் எப்படியும் குறைந்தது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 பகுதிகளை நாம் வாசிப்போம். ஒன்று ஒரு சங்கீதத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். 2 நாம் என்ன செய்வோம் என்றால் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சில சபைகள் இன்னும் கூடுதல் வாசிப்பார்கள், குறைவாக வாசிப்பார்கள், போகட்டும். ஏன் இதை வாசிக்கின்றோம்? ஏனென்றால் இந்த வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை. இப்பொழுது நான் பேசுகின்ற வார்த்தை என்னுடைய வார்த்தை, நானாக பேசுகின்றேன். ஆனால் இந்த வார்த்தை யார் கொடுத்த வார்த்தை என்றால் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையில் ஏதாவது பிழை இருக்குமா என்றால் எந்த பிழையுமே இருக்காது. என்னுடைய வார்த்தையில் பிழை இருக்குமே என்றால் ஏராளமான பிழை இருக்கும். நான் திரும்ப ஒருவேளை இந்த செய்தியை நான் கேட்பேன் என்றால் இதில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். நான் சில வார்த்தைகள் வசனத்தை தப்பாக சொல்லியிருப்பேன், சில காரியங்களை தப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் என்ன இருக்காது என்றால் பிழை இருக்காது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வார்த்தையை, அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்ச நேரம் எடுத்து, காலையிலும் சரி மாலையிலும் சரி, நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அது நான் உங்களுக்கு விட்டு விடுகின்றேன். நீங்கள் எப்படி வாசிக்கின்றீர்களோ உங்களுக்கு சில வேளையில் சிலர் கொஞ்சம் ஒரு அதிகாரத்தை வாசிப்பார்கள், சிலர் ஒரு சில வசனத்தை வாசித்து அதை தியானிப்பார்கள். அது உங்களுக்கு எது வசதியாக இருக்கின்றோ அதன்படி நீங்கள் செய்யலாம். ஆனால் நாம் இந்த நாம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். நாம் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்கின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் எப்படிதான் வளர முடியுமே என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும்? இந்த வேதத்தை நாம் வாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். இந்த மாலை வேளையில் நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம்
நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் கிரமமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் கிரமமாக வாசிக்கின்ற பொழுது ஜெபித்து நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் தேவன் என்ன செய்வாரே என்றால் இதன் மூலமாக நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நிச்சயமாக நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் புரிந்து கொள்ள முடியும். நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதுதான் நமக்கு சபை இருக்கின்றது. சபை எதற்கு கொடுத்திருக்கின்றார்? நாம் எல்லாரும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒன்றாக வளருவதற்காக. நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற மற்ற சகோதரிடத்தில் நீங்கள் கேட்கலாம், அவர்கள் உங்களுக்கு அதை சரியாக சொல்லலாம். அல்லது நம்முடைய சபையில் போதகரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். நமக்கு வேதபாட வகுப்புகள் இருக்கின்றன, ஜபக்கூட்டங்கள், பல இடங்கள் நமக்கு இருக்கின்றன. எனவே சபை எதற்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் நாம் இதில் வளருவதற்காக. எனவே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வேதத்தை நாம் வாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். சொல்கின்றார், எனவே நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும், புத்தி சொல்கிறதுனால எக்ஸார்டேஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நாம் மற்ற மக்களுக்கு அவரிடத்தில் சில பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அல்லது அவரிடத்தில் சில பிரச்சனைகள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த எக்ஸார்டேஷனை குறித்து இந்த காலையில் பேசியிருக்கின்றேன். எனவே நான் அதிகமாக பேசவில்லை. பட் நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் இதுதான், நாம் மற்ற மக்களுக்கு ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்களாம். இப்பொழுது நம்முடைய ஒரு சகோதரர் சபைக்கு வர முடிந்தும் வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். வர முடியும், ஆனால் வர முடியவில்லை. வர முடியாமல் வராமல் இருக்கின்றதுக்கு காரணம் இருக்கும், அதை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வர முடிந்தும் வராமல் இருப்பாரே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடத்தில் நாம் பேச வேண்டும். நாம் ஏன் பிரதர் நீங்கள் ஏன் வரவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்டு அவளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். எதற்கு என்றால் தொடர்ந்து வருவதற்காக. என்ன பிரச்சனை என்றால் நாம் உற்சாகப்படுத்தவில்லை என்றால் அவர் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வராமல் இருப்பார். ஆனால் அந்த காரணத்தையே அவர் வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப என்ன செய்து விடுவார் என்றால் வராமல் இருந்து அதே அவருக்கு பழக்கமாகி போய்விடும். எனவே அப்படி இராமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும். இது எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு. எனவே நாம் சகோதரராக இருக்கின்ற நாம் நம்முடைய சகோதரர் யாராவது இவ்வண்ணமாக ஏதாவது தவறு செய்கின்றார்கள் என்று நமக்கு தோன்றுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும். மூன்றாவதாக உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தால் டாக்டரின் என்று சொல்லிக்கொண்டு இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் சொல்கின்றார் நீ உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் என்ன சொல்கின்றாரே என்றால் இந்த உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வேதத்தில் ஏராளமான உபதேசங்கள் இருக்கின்றன, பலவிதமான உபதேசங்கள் இருக்கின்றன. இந்த உபதேசங்களை நாம் எங்கே தான் கற்றுக்கொள்ள முடியுமே என்றால் நம்முடைய திருச்சபையில் வேதபாட வகுப்பில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இங்கு சபையில் செய்தி கொடுக்கின்ற பொழுது உபதேசத்தை குறித்து அதிகமாக நம்மால் பேச முடியாது. ஏனென்றால் நம்ம சர்மனை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தீமில் இருக்கும். ஆனால் உபதேசத்தை நம்மால் எங்கே கற்றுக்கொள்ள முடியும் என்றால் வேதபாட வகுப்பில் கற்றுக்கொள்ள முடியும். அல்லது நம்மால் எங்கே கற்றுக்கொள்ள முடியுமே என்றால் நாம அதற்குரிய புக்கை நாம் வாங்கி என்ன செய்ய முடியுமே என்றால் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மிகவும் எஃபெக்டிவான இடம் எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருச்சபையில் சகோதரர்களாக இருக்கின்ற நாம் ஒன்று கூடி வேதத்தை நாம் தியானிக்கின்றது தான் மிகவும் சிறந்த வழி என்று சொல்லிக்கொண்டு நாம் பாருங்கள். நாம் படிக்கின்ற பொழுது தனியாக படிப்பது என்பது ஒன்று, அல்லது குரூப் டிஸ்கஷன் என்று சொல்லி குரூப் ஸ்டடி என்று சொல்லிக்கொண்டு படிப்பார்கள். எக்ஸாம் வருகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு கூட்டமாக சேர்ந்து என்ன செய்வார்கள் என்றால் படிப்பார்கள். ஏனென்றால் ஒருவருக்கு தெரியாததை ஒருவர் சொல்லிக் கொடுப்பதற்கு, ஒருவர் தப்பாக புரிந்திருப்பாரே என்றால் அதை சரி செய்வதற்கு. அதுதான் நம்முடைய சபையிலும் கூட நாம் சபையில் நாம் கூடி வருகின்றோம். ஏன் நாம் ஒன்றாக சேர்ந்து நாம் வேதத்தை நாம் தியானிக்கின்றோம், வேதத்தை வாசிக்கின்றோம், சண்டே ஸ்கூல் நடத்துகின்றோம்? இதுதான் காரணம். அங்கே நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த உபதேசங்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உபதேசம் என்ன சொல்கின்றது? கிரியேஷன் அல்ல படைப்பு என்று சொல்லக்கூடியதான உபதேசம் என்ன சொல்கின்றது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் என்ன சொல்கின்றது? அவருடைய நபரை குறித்து என்ன சொல்கின்றது? ஊழியத்தை குறித்து என்ன சொல்கின்றது? இதை எங்கே தான் நம்ம டீப்பாக கற்றுக்கொள்ள முடியுமே என்றால் வேதபாட வகுப்பில் தான் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வேதத்தை வாசிப்பது மாத்திரம் கிடையாது, புத்தி சொல்வது மாத்திரம் கிடையாது. இந்த உபதேசத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு நாம் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களை நான் உற்சாகப்படுத்துகின்ற உங்களை இந்த இரண்டாவது கருத்தை நான் முடிக்க இருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். நாம் இதை மறந்து போகக்கூடாது. நம்மிடத்தில் ஆவிக்குரிய வரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கின்றது. எனவே அந்த ஆவிக்குரிய வரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த வளர்த்துக் கொள்வதற்கு தான் நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். வேதத்தை கொடுத்திருக்கின்றார், திருச்சபையை கொடுத்திருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதையின் மூலமாக நாம் வேதத்தை வாசிப்பது மாத்திரம் கிடையாது, வேதத்தை வாசித்து நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் தியானிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே தியானித்து வேதத்தில் நாம் வளர்கின்ற பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் எனவே நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சீஷத்துவத்தில் தொடர்ந்து வளர்வதற்காக, நாம் நம்முடைய குணாதிசயம் மேன்பாக இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், வேதத்தை தினந்தோறும் தியானிக்கிறவர்கள் மாத்திரம் கிடையாது, மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 16வது வசனம், நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த பரிசுத்தத்திலும் அது மாத்திரமல்ல இந்த உபதேசத்திலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற 16வது வசனம், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய். நீ எதில் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் நீ நிலைத்திருக்க வேண்டும், உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த இரண்டு மிகவும் முக்கியம், நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் எல்லா நிருபங்களையும் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் எல்லா நிருபங்களும் என்ன சொல்லுமே என்றால் முதலாவது உபதேசத்தை சொல்லும், உபதேசத்தை சொல்லிவிட்டு பின்பு என்ன சொல்லுமே என்றால் இந்த உபதேசம் இப்படி இருக்கின்றபடியினால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். எனவே இரண்டு காரியங்கள் முக்கியம், ஒன்று உபதேசம் முக்கியம், இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்வேனே என்றால் ரோமருக்கு எழுதின நிருபம், நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் முதல் 11 அதிகாரங்களில் அவர் என்ன சொல்வாரே என்றால் உபதேசத்தை சொல்வார். எங்க ஆரம்பிப்பாரே என்றால் நம்முடைய பாவத்தை குறித்து ஆரம்பிப்பார். நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லிக்கொண்டு, ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் கிடையாது, ஒரு மனுஷனும் தேவனை தேடுகிறவன் கிடையாது, நாம் எல்லாரும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நம்மை நீதிமானாக மாற்றுகின்றார். அவர் எப்படி நம்மை நீதிமானாக மாற்றுகிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார், நம்மால் தேவனிடத்தில் வர முடியாது, ஆனால் நம்மை நீதிபரனாக மாற்றுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை நமக்கு கொடுத்து, நம்முடைய பாவத்தை அவர் மேல் கொடுத்து, அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்து, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தபடியினால் நம்ம என்ன செய்கின்றாரே என்றால் நீதிமானாக மாற்றுகின்றார். நம்மை நீதிமானாக மாற்றினபடியினால் நாம் என்ன செய்வோமே என்றால் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு வருவோம். இது அவர் நமக்கு செய்கின்ற, இதெல்லாம் தேவன் நமக்கு செய்கின்றது. இதுதான் அங்கே அவர் சொல்கின்ற டாக்டரின் உபதேசம். எனவே இது இப்படி இருக்கின்றபடியினால் 12வது அதிகாரத்தில் என்ன சொல்வாரே என்றால், இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார், இப்படி இருக்கின்றபடியினால் தேவன் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை மன்னித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை உங்களுக்கு கொடுத்து உங்களை நீதிமானாக்கி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்தி வருகின்றபடியினால் உங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால் தேவனுக்கு பிரியமுள்ள சுகந்த வாசனை உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். இது எல்லா நிருபங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இன்றைக்கு காலையில் கூட நான் பேசுகின்ற பொழுது எபிரேய நிருபத்திலிருந்து அடிப்படையில் ஒரு சில காரியங்களை சொன்னேன். அதுதான் இந்த வேதத்தில் பார்க்கின்ற பொழுது உபதேசத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் சில வேளைகளில் சொல்வது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் போதும், மற்ற மக்களுக்கு பிரியமானதாக இருந்தால் முடியும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பது எப்படி தெரியும்? நாம் சில வேளைகளில் நினைத்துக் கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, மனுஷனுக்கு நியாயமாய் நன்றாய் தோன்றுகிறது உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். எனவே நமக்கு நன்றாக இருக்கின்றது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கிடையாது. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எது என்று சொல்லிக்கொண்டு அவர் வேதத்தில் சொல்லியிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளதாக இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையானது அவர் என்ன அறிவுரைகளை நமக்கு உபதேசத்தை கொடுத்திருக்கின்றாரோ அந்த உபதேசத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். எனவே வாழ்க்கை உபதேசத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, உபதேசம் மாத்திரம் இருந்தால் போதாது. உபதேசம் மாத்திரம் இருந்தால் என்ன ஆகிவிடும்? நம்முடைய தலைதான் பெருசாகும், நம்முடைய வாழ்க்கையானது என்ன செய்யாது, அது பிரதிபலிக்காது. எனவே உபதேசத்தை அறிந்து கொள்வது மாத்திரம் கிடையாது, அந்த உபதேசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை தான் அங்கே சொல்கின்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவில் சொல்கின்ற பொழுது, நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலும் உபதேசத்திலும் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது என்னுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே என்றால் உண்மையினுடைய அடிப்படையில். அந்த உண்மை எங்கே தான் இருக்கிறது என்றால் அவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உபதேசத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த உபதேசம் இப்படி இருக்கின்றபடியினால் என்னுடைய வாழ்க்கையானது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அந்த உபதேசத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி சொல்ல வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்க்கையை எனக்கு இது சரியாக இருக்கின்றது அல்லது சமுதாயம் இதை சரியாக சொல்கிறபடியினால் சரியாக இருக்கும் என்று இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையானது
வேதத்தினுடைய அடிப்படையில் தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த கட்டளையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இது என்னால் முடியுமா என்று நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். நிச்சயமாக முடியும். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். நம்ம அழைத்த தேவன் என்றைக்காவது நம்மை கைவிடுவாரா என்றால் கைவிடவே கிடையாது. நம்முடைய ரீஃபார்ம் சர்ச்சஸ், அதாவது சீர்திருத்த திருச்சபைகளை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு டாக்டரின் இருக்கும், ஒரு உபதேசம் இருக்கும், பெர்சிவியரன்ஸ் ஆஃப் த செயின்ஸ் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலிருந்து ஒரு காலமும் வழிவிலகி போக மாட்டார்கள். தேவன் அவர்களை பராமரிப்பது மாத்திரம் கிடையாது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு தேவனுக்குள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். எனவே நாம் ஒவ்வொருவராலும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். எனவே நம்மிடத்தில் யாரிடத்திலும் அந்த சந்தேகம் வர வேண்டாம். என்னால் வாழ முடியுமா வாழ முடியாதா என்று சொல்லிக்கொண்டு நிச்சயமாக வாழ முடியும். நம்மை அழைத்த தேவன் கடைசி வரை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியுமே இருந்தால் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியையை தொடங்கினவர். அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தை மாற்றி நம்மை ரட்சித்தவர். யார் நம்முடைய இருதயத்தை மாற்றி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தவர், நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியையை தொடங்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வரைக்கும். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய 2வது வருகையில் வர இருக்கின்றார். அதுவரைக்கும் நம்ம என்ன செய்ய இருக்கின்றார்? அவர் வழிநடத்தி சொல்வார். இது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எனவே அவருடைய பிள்ளைகளாக உண்மையாக மாற்றப்பட்ட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வரைக்கும், அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமே என்றால் மரிக்கின்ற வரைக்கும் நாம் என்ன செய்வோம் என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அது தேவன் கொடுக்கின்றது மாத்திரமல்ல, அதற்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம் என்றால் முயற்சி எடுப்போம். முயற்சி எடுக்கின்ற பொழுது அதை யார் நமக்கு நடத்தி கொடுப்பாரே என்றால் தேவன் நமக்கு நடத்தி கொடுப்பார். பல வசனங்கள் இருக்கின்ற வேதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் ஒரு நல்ல அதிகாரம். அவர் என்ன சொல்வாரே என்றால் அவர்கள் எல்லாரும் என்னுடைய ஆடுகள், என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அது எனக்கு பின் சொல்லும், அவைகளை என்னுடைய கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 29 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அங்கே அது வேதம் அழகாக சொல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிக்கொண்டு என்னுடைய கையிலிருந்து அவளை யாரும் செய்ய முடியாது, ஒருத்தரும் பறித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, என்னுடைய பிதாவினுடைய கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. அதை எனக்கு தந்தவர் என்றும் பெரியவராய் இருக்கின்றார். எனவே நாம் யாருடைய கையில் இருக்கின்றோமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கையில் இருக்கின்றோம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியினால் நம்ம ஏதாவது ஒரு இடத்திலிருந்து பிரிக்குமா என்றால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையானவர்களே, நம்மால் இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். எனவே நான் உங்களை அனைவரையும் நான் உற்சாகப்படுத்துகின்றேன். இந்த சந்தேகம் நம்மிடத்தில் இருக்கவே வேண்டாம். தேவன் நமக்கு தேவையான அனைத்து கிருபைகளையும் கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு உதாரணம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையானது அவரை நாம் தியானிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக, அதன் மூலம் பலருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உபதேசத்திலும் வாழ்க்கையிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டு அந்த உபதேசத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய சீஷத்துவத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் தொடர்ந்து வளர்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையானது தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த வேளையை நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையின் கூட எங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கிருபை கொடுத்தீர். அவண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையானது உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக, எங்களுடைய குணாதிசயங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கும் நாங்கள் வேதத்தினுடைய உண்மையை சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதனுடையபடி எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நீதாம் எங்களுக்கு கிருபை கொடுத்து வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.